அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் சகோதரர்களே. அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். தீன்தாரியாக மாறணும், ஹராத்தை விட்டு தூரமாகணும். பெண்கள் வந்திருக்கிறாங்க. பெண்கள் என்பது இந்த உலகத்துல கம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள் தான். இமாம் புகாரியை உருவாக்கியது பெண் தாய். இமாம் ஷாஃபியை அனாதை உருவாக்கியது தாய். ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி துஹ்ஃபே தாலிபாத் और முஅல்லிமாத் என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஒரு பிரயாணத்துல 70,000 காபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 12,000 பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தாங்க. ஒரு மனிதன் உம்மா கிட்ட போய் சொன்னார். உம்மா சொன்னா, மகனே, உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல, உனக்கு பால் தரும் பொழுது நான் துவா செய்து செய்து பால் தந்தேன். யா அல்லாஹ், எந்த மகனை கொண்டு நீ தீன ஹயாத்தாக்குவாயாக. இன்னைக்கு படத்தை பார்த்து பார்த்து பால் கொடுத்தால் அந்த பிள்ளை உருப்படுமா சகோதரர்களே? ஒரு பெரியார் இருந்தார் இந்தியால, அவட பேர் எனக்கு மறந்துட்டுது. குர்ஆன் மதரசாவுக்கு பார்த்து ஓதுறதுக்கு புள்ளைய அனுப்பினாங்க. ஹஜ்ரத் தத்ரீஸ் குர்ஆனை விரிச்சார், தாலீம் குர்ஆனை 16 ஜுஸ் புள்ள மனப்பாடமாக ஓது. 16 ஜுஸ். ஆனா பார்த்து ஓத தெரியா. ஆச்சரியம், எப்படி இது கேட்டாங்க. சொன்னார் ஹாஜாத் குத்துபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய பேர் குத்துபுத்தீன் புக்தியார். சொன்னார், என் அம்மாக்கு 16 ஜுஸ் பாடம். நான் வகுத்தில் இருக்கும் பொழுது ஓதி 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 தான் இருப்பாவாம். அல்லாஹ் எனக்கு அதை பாடமாக்கி தந்துட்டேன். தாய்மார்கள் நினைச்சால் இமாம்களை உருவாக்கலாம். இப்னு ஹஜர் அஸ்கலானி, பலஸ்தீன்ல பிறந்தவர் அஸ்கலான், புகாரிக்கு நம்பர் 1 the best interpretation of புகாரி. புகாரிக்கே ரொம்ப சிறந்த விரிவுரை எழுதினவர் யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி. தீனண்டா என்னண்டே தெரியா. அவட கூட பிறந்த சகோதரி தான் அவரை மார்க்கமுள்ளவராக மாத்தினாள். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை சகோதரர்களே. ஆனால் சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். பெண்களை பத்தி 1000 பேசலாம் சகோதரர்களே, சகோதரிகளே. ஆக கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். பயான் கேட்பதோ நல்லா இருக்குது சரியில்லை, இதல்ல நோக்கம். சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுங்க மூளைக்கு. குடும்பத்துல தீன ஹயாத்தாக்குவோம், வீட்டுல தீன ஹயாத்தாக்குவோம். இந்த பள்ளிவாசல் மஹல்லாவில் எத்தனையோ பேர் தொழுகையில் இருப்பான். பாவம் இவங்க, உண்மையிலேயே பாவம் சகோதரர்களே. அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கே நரகம் என்று சொல்றான். தக்பீரை கட்டிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம தொழுகிற ஆட்களுக்கே நரகம் இருக்குதுண்டா. தொழாதவனுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வச்சிருக்கிறான். கண்ணை பொத்தினா தான் விளங்கும் சகோதரர்களே.